அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஜும்மா முபாரக். ஜும்மாவுடைய ஸ்பெஷல் லஞ்ச் நான் என்ன பண்ணியிருக்கேங்க தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி மந்தி ரெசிபிஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட சட்னிஸ், மயோனஸ் இந்த எல்லா ரெசிபியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி கரெக்டாக நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் மந்தி நீங்களும் வீட்டிலேயே செய்யலாம். ஸோ இது டொமேட்டோ சட்னி ரெடி பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து மயோனஸ், கார்லிக் மயோனஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி செய்யறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துரும். நான் வந்து இதுக்கு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸில் நம்ம செஞ்சால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் மந்திக்கு. ஏன்னா பாஸ்மதி ரைஸில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அது ஒரு நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ அதோட ஃப்ளேவரோடு செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து அரை கிலோ வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து 2 அலசினதுக்கப்புறமா நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். 1/2 an hour ஊறினாலே போதும். நான் செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஊற போட்டிருக்கேன். இப்போ நம்ம மந்திக்கு வந்து மசாலாஸ் வந்து ரெடி பண்ணும். ஸோ அந்த மசாலாஸ் பார்த்திங்கன்னா வந்து 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, கூடவே 5 ஏலக்காய் எடுத்துக்குவோம். மந்தியில் மசாலாஸ் ரொம்ப முக்கியம். இது கூட கிராம்பு ஒரு 10, ஒரு ஸ்டார் அனஸு, ஒரு 3 பட்டை அந்த மாதிரி எடுத்துக்குவோம். இதை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இது கூட இன்னொரு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கணும், அது கடைசியாக சொல்கிறேன். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி இல்லாமல் இது பண்ண. இது வந்து மல்லித்தூள், அதாவது மல்லி வந்து என்கிட்ட இல்லைன்றதுனால நான் மல்லி பவுட்ரு வச்சதுனால அதை போட்டு அரைச்சி இந்த மாதிரி நல்லா நைஸாக ஃபைன் பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கிறோம். மந்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கடாயை வச்சு இதில் வந்து நான் ஒரு 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 4 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஆனியன் வந்து தேவை வந்து இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஏன்னா இது வந்து இந்த ஆனியன் டாப்பிங்ஸ் வந்து அதனுடைய மந்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஆனியன் டாப்பிங் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து முந்திரியை வந்து வறுக்க போகிறோம். ஸோ முந்திரி வறுக்கும்போது எப்பயுமே நெய் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ முந்திரியை கொஞ்சம் நிறையவே அள்ளி போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து அந்த காஞ்ச திராட்சை ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்த தண்ணியை ஒரு தட்டில் வச்சிடும். இப்போ வந்து இந்த அந்த ஆனியன் டாப்பிங் இதெல்லாம் வறுத்த அந்த சட்டிலேயே இல்லை ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய். ஸோ ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். மந்திக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான். ஒரு வெங்காயம், 2 பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 10 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. இது கூட நான் சிக்கன் ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் ஸ்டாக்கில் வந்து இதில் இந்த மாதிரி பீசஸில் 2 இருந்துச்சு, நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சிக்கனில் ஆட் பண்ண போகிறதுனால ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணலைன்னா நம்ம 2மே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுனால நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 4 பீசஸ் எடுத்திருக்கேன். இதனோட வெயிட் வந்து 1 kg இருந்துச்சு. நான் அந்த சிக்கன் கடையில் வந்து இந்த மாதிரி லெக் பீசஸாக நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி முள்ளோடு சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த சிக்கன் போட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மந்தி நம்ம அரைச்சோம்னா அந்த பவுடரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பு ஆட் பண்ணிட வேண்டாம். உப்பு மட்டும் கவனமாக எப்பயுமே பார்த்து ஆட் பண்ணுறது நல்லது. ஸோ இது கூட நான் 1 லிட்டர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து 1/2 kg ரைஸ் எடுத்தோம். இது கூட 1 லிட்டர் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவோம்.
உப்பு அடிக்கடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக ஃபைனலாக வந்து இந்த டைமில் வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து இந்த தண்ணி வந்து ஒரு கொதி மட்டும் கொதிச்சதுக்கப்புறமா இந்த வச்சுருக்கிற சிக்கனை நம்ம வெளியே எடுத்துடுவோம். ஸோ மந்திக்கு வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து கடைசியாக வந்து ஃப்ரை பண்ணும். அதனால் ஸோ ஒரு கொதி கொதித்ததும் நம்ம சிக்கனை வந்து வெளியே எடுத்துடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறதுனால அந்த மந்தியில் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிக்கனை வெளியே எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை எடுத்து இதில் ஆட் பண்ணிடணும். தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிடணும். ரைஸை வந்து ஒரு 10 நிமிஷம் மொத்தமாக வந்து இது ஒன்று வேகிற டைம் சொல்லலாம். 3 நிமிஷம் ட்ரை லெமன்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது மறக்காமல் நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 3 நிமிஷம் வந்து ரைஸை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம்ல ஒரு 7 நிமிஷம் வந்து சிம் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரைஸ் சூப்பராக வந்துடும். சூப்பர் ரைஸ் அப்படி பாட்டுக்கு வந்துட்டுருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அந்த சிக்கனுக்குள்ளே மசாலாஸ் வந்து ரெடி பண்ணுவோம். சிக்கனை வந்து நான் ஃபேன் கத்தில் ஆற வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். நான் வந்து இருக்கிற அந்த மற்ற அரைச்ச மந்தி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறது. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, இது கூட ஒரு 1/2 லெமன். ஏன்னா மந்தியில் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க, அதனால் மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணலை. ஸோ இது கூட ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற சிக்கனில் மசாலாஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம ஒரு தோசைக்கல்லையோ இல்லை சம்திங் ஒரு கடாயிலையோ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நான் வந்து இரும்பு தோசைக்கல்லில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றி வறுத்துக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணால் தான் நல்லது. ஏன்னா டீப் ஃப்ரைலாம் பண்ணால் மசாலாஸ் ஃபுல்லாக கலண்டு போயிடும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சிக்கன் ஆல்ரெடி ஒரு 50% மேலேயே வந்துருச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு எப்படி வேகுது அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ பார்த்துக்கலாம். இதை போட்டுட்டு போட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி போடணும். இல்லைன்னா மசாலாஸ் அப்படி கல்லில் ஒட்டிக்கும். அதனால் இருக்கிற எல்லா மசாலாஸ்லையும் சிக்கனை ஆட் பண்ணலாம். இது பாருங்கள், இப்போ நான் திருப்புறேன். என்னுடைய கலர் கூட சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள். இதில் எந்த வித கலருமே நம்ம வந்து ஆட் பண்ணல. கடையெல்லாம் நம்ம வாங்கினோன்னா கட்டாயம் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கலர் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே நமக்கு இந்த அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி கலர் கொடுக்கும். இரும்பு தோசைக்கல்லோ இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ மந்தி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெந்துருச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இருக்கிறதுல சின்ன பர்னரில் வந்து நம்ம வச்சு மந்தி வந்து குக் பண்ணோம். ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். கரெக்டாக அந்த 10 நிமிஷத்தில் எல்லாமே உங்களுக்கு வெந்துடும். இப்போது அந்த சிக்கனை வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து இந்த மந்தி வச்சுருக்கிறதுல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். நல்லா சிக்கனும் ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியும். ஸோ சூப்பரான ஒரு கலர்லேயும் சூப்பராக கொடுத்துருச்சு. ஸோ இது மேலே வந்து நான் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் பண்ண விட்டுறேன். சால்ட்டட் அன்சால்ட்டட் எந்த பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பட்டர் இல்லைனா நெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே குழி மேலே ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது அப்படியே மெல்ட் ஆகட்டும். நம்ம அப்படியே மூடி வச்சு அப்படியே வச்சுடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஆனில் இருந்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம மந்திக்கான மயனஸ் செஞ்சுருவோம். ஸோ நார்மல் கார்லிக் மயனஸ் தான். ஒரு 4 பல் பூண்டு போட்டு ஒரு 2 முட்டை போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஒரு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் கூடவே 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் கிட்ட ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு இந்த திக்னஸ் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். அரைச்சிட்டு அதுதான் திக்காக இருக்கும். அடுத்து வந்து தக்காளி சட்னி. ஸோ தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு கால்வாசி வெங்காயமும் 2 தக்காளி, சும்மா ஒரு 5-6 கொத்தமல்லி மல்லிக்கீரையும் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணி நல்லா வந்து இது பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிறேன்.
நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மைய அரைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் பல்ஸ் மோட்லேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ஒன்றும் பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் அந்த 1, 2 அந்த இதுலேயுமே 1 இதில் வச்சு அரைச்சி ரொம்ப மைல்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். தக்காளி சட்னியும் ரெடி. மந்திக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லா ப்ரிப்ரேஷன் ரெடி ஆகிடுச்சு. மந்தியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மந்தியை நம்ம அப்படியே விட்டுருவோம். ரெடியாகி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து செம்மையாக வெந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட ஆனியன் அப்புறம்ல அந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் வச்சு நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் அந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய மந்தி ரெசிபீஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த ரெசிபியை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புதுதாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனலுக்கு நன்றி.